கேப்டன் தொலைக்காட்சியின் பிற்பகல் செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். 50 ஆண்டு கால திமுக தேமுதிகவை கண்டு அஞ்சி நடுங்குவது ஏன்? மு.க. ஸ்டாலினுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி. தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு பெருகுகிறது. இந்திய தேசிய லீக் ஆதரவு. அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது. திங்கட்கிழமை முதல் கட்ட வாக்குப்பதிவு. தமிழகம் முழுவதும் மீண்டும் தலை தூக்கியுள்ள அறிவிக்கப்படாத மின்வெட்டால் மக்கள் அவதி. செயல்படாத அதிமுக அரசை கண்டித்து மக்கள் சாலை மறியல். தற்கொலை செய்து கொண்ட ஹிந்தி நடிகை பிரதியுஷாவின் காதலனிடம் மும்பை போலீசார் விசாரணை. நண்பர்களிடம் விசாரணை நடத்த திட்டம். வன விலங்குகள் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க தவறிய அதிமுக அரசுக்கு எதிர்ப்பு. கூடலூரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் முழு கடையடைப்பு போராட்டம். விரிவான செய்திகள். 50 ஆண்டு கால கட்சி என்று கூறப்படும் திமுக தேமுதிகவை கண்டு அஞ்சுவது ஏன் என்று மு.க. ஸ்டாலினுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், ஜெயலலிதாவின் சிறுதாவூர் பங்களாவில் பல லட்சம் கோடி ரூபாய் பணம் பதுக்கி வைத்துள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டு மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத தேர்தல் ஆணையத்திற்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்தார். கிரானைட் ஊழல் வழக்கில் PRP விடுவிக்கப்பட்ட விவகாரத்தில் அநீதி வழங்கிய நீதிபதி பூபதி சஸ்பெண்ட் செய்து உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்ததை திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சுட்டிக்காட்டினார். ஒரு துறை விடாமல் அத்தனை துறைகளிலுமே இமாலய ஊழல் செஞ்சது ஒன்று மட்டும்தான் அதிமுகவினுடைய ஒரே சாதனை. வேற எந்த சாதனையுமே கிடையாது. அதனால இன்னைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க எல்லாம் பாத்தீங்களா, சிறுதாவூர் பங்களா முன்னாடி ஒரு 15 கண்டெய்னர் லாரிஸ் நினைச்சே பாத்தீங்களா? இதை முதலில் மக்களுக்கு விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்தது அண்ணன் வைகோ அவர்கள்தான். பாதாள அறைகளில் பதிக்க வைக்கப்பட்டிருக்கும் பல லட்சம் கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரிகளில் ஏற்றி மீண்டும் அதிமுக ஆட்சி வருமோ வராதோ அவங்களுக்கு தெரியாது. கொள்ளையடிச்ச காசை எங்கேயாவது கொண்டு போய் பத்திரப்படுத்திடணும் சொல்லி நைட்டோட நைட்டா கண்டெய்னர் லாரியில ஏத்திட்டு இருந்தாங்க. இதான் இன்னைக்கு நடந்தது. ஆனா நம்ம தேர்தல் ஆணையம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு சோம்பேறி ஆணை எங்கேயுமே பார்க்க முடியாது. அண்ணன் சொல்லி இது இந்தியோட 10 நாள் ஆச்சு. இன்னைக்கும் என்ன சொல்றாரு ராஜேஷ் லக்கானி அவர்கள், எஸ்பியோட அனுமதியை கேட்டிருக்கோம், கலெக்டர் கிட்ட அனுமதியை கேட்டிருக்கிறோம். எதுக்கா? சிறுதாவூர் பங்களாவை போய் ஆராய்ச்சி பண்ணலாமா வேணாமா என்று இன்னைக்கு இப்போதான் ஆலோசனை பண்ணிட்டு இருக்காராம் 10 நாளா. வியாபாரிகள் அவங்க வியாபாரத்துக்காக கொண்டு போற அந்த கொஞ்ச நஞ்ச காசை கூட முடக்கி இன்னைக்கு இருக்கிற வியாபாரத்தையும் ஒட்டுமொத்தமாக முடக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இருக்கே ஒழிய, ஆனா கண்டெய்னர் லாரியில இன்னைக்கு கோடி கோடியா கொள்ளடிச்சு கொண்டு போறதை தடுக்கிற ஆணையாக இன்னைக்கு தேர்தல் ஆணையம் இல்லை என்பதை மக்கள் கண்டனமாக இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். நீங்க எல்லாரும் டிவில பார்த்திருப்பீங்க, மதுரையில PRP கிரானைட் ஊழல்ல சிக்கி இருந்தாருல, அவரை ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டார். ஆனா இன்னைக்கு நீதி இன்னும் சாகல, நீதி இன்னும் பிழைச்சிருக்கு என்பதை இன்னைக்கு மீண்டும் அதை விசாரணை செஞ்சு தவறான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த அந்த நீதிபதிக்கு இடைக்கால தடையை போட்டு இன்னைக்கு பதவி நீக்கம் செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே நீதித்துறைக்கு நாம் அனைவரும் தலை வணங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஒரு தேர்தல் ஆணையம்னா எப்படி இருக்கணும்? ஒரு தராசு மாதிரி நடுநிலையோட இருந்து ஆட்சி செய்தவர்கள் செய்யாதவர்கள் யாராக இருந்தாலும் நல்ல நடுநிலையோட இருந்து செய்ய வேண்டிய ஒரு ஆணையம் அது. ஆனால் இன்னைக்கு ஆட்சி அதிகாரம், பண அதிகாரம், பலம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்காங்க. இலவசங்களை வாங்கிக் கொண்டு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டால் இன்னும் 50 ஆண்டுகள் கடந்தாலும் தமிழகம் எந்த வளர்ச்சியும் அடையாது என்றும், எனவே இரு கட்சிகளுக்கும் மாற்றாக உருவாகியுள்ள
தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்தார். இன்னும் 50 வருஷம் நீங்க பொறுத்திருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் ஓட்டுக்கும் இலவசத்துக்கும் நீங்க வாங்கிட்டு இந்த திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் 50 வருஷம் இல்ல 100 வருஷம் ஆனாலும் உங்களுடைய குறைகளை இப்படியே பேப்பர்ல எழுதி வச்சு நம்ம வாசிக்க வேண்டியதானே ஒழிய இங்க எந்த பிரச்சனைக்கும் முற்றுப்புள்ளி இல்லாம போய்விடும். தயவு கூர்ந்து உங்கள் வீட்டு பெண்ணா உங்கள் சகோதரியாக உங்களுக்காக நான் பேச வந்திருக்கிறேன் என்பதை தயவு கூர்ந்து ஒவ்வொருத்தரும் மனசுல வாங்கிக்கங்க. போதும், எத்தனை வருஷம் இவங்களுக்கே நாம ஓட்டு போடணும்? ஏன் மாற்றத்தை கொண்டு வரக்கூடாது என்பதை தயவு கூர்ந்து சிந்திச்சு பாருங்க. எல்லா பிரச்சனை இருந்தாலும் விடா முயற்சியோட நீங்க முன்னேறிட்டு இருக்கீங்க. இது போன்ற மக்கள் தான் கேப்டனுடைய ஆட்சிக்கு வேண்டும். நான் மேல சொல்றேன், கேப்டன் ஆட்சி மலர்ந்தவுடன் திருப்பூரை தமிழகத்தின் முதன்மையான தொழில் நகரமாக நிச்சயமாக நாங்கள் மாற்றி காட்டுவோம் என்பதை உறுதியோட இந்த நேரத்தில் உங்க எல்லோர் முன்னாடியுமே நான் பதிய வைக்கிறேன். இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம மக்களுக்கு தேவைய ஒழிய இவங்க சொல்ற மாதிரி ஓட்டுக்கு காசு, இலவசம், கிரைண்டர் கொடுக்கிற, மிக்சி கொடுக்கிற, ஃபேன் கொடுக்கிற, யாருக்கு வேணுமோ மிக்சி, ஃபேன், கிரைண்டர் தூக்கிட்டு வரைப்போம். இது வரைக்கும் அவங்க கொடுத்த மிக்சியோ ஃபேனோ கிரைண்டரோ ஏதாவது ஒரு வீட்டுல இன்னைக்கு ஓடுதா? ஏதாவது ஒரு வீட்டுல ஓடுதா? முற்றிலும் ஒரு குவாலிட்டியே இல்லாத பொருட்களை மக்கள் வரி பணத்தை வேஸ்ட் பண்ணி இன்னைக்கு யாருமே கேட்காத ஒரு இலவசங்களை மக்கள் தலையில கொண்டு போய் கட்டியிருக்காங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி இமாலய ஊழல் செய்த கூட்டணி என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சாடினார். மேலும் 50 ஆண்டு கட்சி எனப்படும் திமுக தேமுதிகவை பார்த்து அஞ்சுவது ஏன் என்று மு.க. ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பினார். தேமுதிகல யாராவது எங்கேயாவது 1-2 அப்பாவிகள் மாட்டுவாங்களா? யாரையாவது வலை வீசி பிடிக்கலாமான்னு இன்னைக்கு சீப் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு மிஸ்டர் ஸ்டாலின். ஏன் அப்படி என்ன உங்களுக்கு மாவட்ட செயலாளருக்கு ஏதாவது பற்றாக்குறையா? இல்ல சட்டமன்ற உறுப்பினருக்கு ஏதாவது திமுக பற்றாக்குறையா? பணம் பதவிக்காக யாரும் இங்க கேப்டன் கிட்ட வரல அப்படிங்கிற உண்மையை இந்த நேரத்தில் நான் ஸ்டாலின் கிட்ட பதிய வைக்கிறேன். ஏதோ ஒரு ஆசை வார்த்தை காமிச்சு மாய வலைய விரிச்சு ஏதாவது 1-2 அப்பாவிகளை எங்கேயாவது உங்க வலைக்குள்ள சிக்க வைக்கலாம்னு நினைச்சீங்கன்னா இதுல பெருசா ஏமாற போறது யார்? ஸ்டாலினும் திமுகவும் தான் என்பதை கடுமையாக இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். ஏன்றதை புரிஞ்சுக்கங்க. இப்படிதான் போன தேர்தல்ல ஒரு காமெடியனை வச்சு இன்னைக்கு டிவி ஃபுல்லா ஒரு காமெடியனை வச்சு பேச வச்சு என்னாச்சு? டிவியோட டிஆர்பி தான் ஏறுச்சு. ஆனா திமுக மண்ணை கவுச்சு. அன்னைக்கு கேப்டனை எதிர்த்தவங்க இதுவரைக்கும் தமிழ்நாடு சரித்திரத்தில் வெற்றி பெற்றதாக உதாரணமே இல்லை என்பதற்கு சான்று. அது கொடநாடு நாயகியா இருந்தாலும் சரி, அது காமெடியானா இருந்தாலும் சரி, கேப்டனை எதிர்த்தவர்கள் வென்றதாக சரித்திரம் இல்லை. ஜெயலலிதா என்ன சொன்னாங்க சட்டசபையில்? இனிமே பாருங்க யாருக்கு ஏறுமுகம் யாருக்கு இறங்கு முகம்னு சொன்னாங்க. சொன்ன அதே வேகத்துல போய் பரப்பன அக்ரஹார ஜெயில போய் சிறையில இருந்தது யார்? ஜெயலலிதா தான். அதனால ஸ்டாலின் அவர்களே, நான் வேணா ஓபன் சேலஞ்ச் உங்களுக்கு கொடுக்கிறேன். 50 வருஷ கட்சி, 5 வாட்சி ஆட்சியில் இருந்த கட்சி தானே நீங்க. எதுக்கு தேமுதிகவை பார்த்து நீங்க பயப்படுகிறீர்கள் என்ற கேள்வியை ஸ்டாலினை பார்த்து இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு இந்திய தேசிய லீக் ஆதரவு தெரிவித்துள்ளது. திமுக மற்றும் அதிமுகவுக்கு எதிராக தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்து கேப்டன் விஜயகாந்த் என்ற புதிய அணி உருவாக்கப்பட்டுள்ளது. ஊழலற்ற களங்கம் இல்லாத இந்த கூட்டணிக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். இதனால் இந்த கூட்டணிக்கு நாளுக்கு நாள் அமோக ஆதரவு பெருகி வருகிறது. இந்நிலையில் கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு இந்திய தேசிய லீக் ஆதரவு தெரிவித்துள்ளது. மக்கள் நல கூட்டணி தலைவர்களை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த கட்சியின் மாநில தலைவர் தடா ரஹீம் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். அசாம் மற்றும் மேற்கு வங்கத்தில் முதல்கட்ட தேர்தலையொட்டி இன்று மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்கிறது. 294 தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 18 தொகுதிகளில் வரும் 4ஆம் தேதி முதல்கட்ட சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது. இதில் அனைத்து தொகுதிகளிலும் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ், பாஜக சார்பில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். இடதுசாரி காங்கிரஸ் கூட்டணியில் இடதுசாரி கட்சிகள் 13 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன.
இதேபோல் 126 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட அசாமில் முதல் கட்ட தேர்தலில் 65 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. ஆளும் காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடுகிறது. இதனிடையே இந்த இரு மாநிலங்களிலும் முதல்கட்ட வாக்குப்பதிவையொட்டி இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. இதனையொட்டி அனைத்து கட்சியினரும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிமுக அரசின் அறிவிக்கப்படாத மின்வெட்டை கண்டித்து அருப்புக்கோட்டையில் நள்ளிரவில் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் மின்வெட்டு மீண்டும் தலை தூக்கியுள்ளது. சென்னை உள்பட மாநிலம் முழுவதும் திடீரென்று அறிவிக்கப்படாத மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டு வருவதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் நள்ளிரவு நேரத்தில் 2 மணி நேரம் அறிவிக்கப்படாத மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டிருப்பதால் இரவில் தூக்கமின்றி மக்கள் தவித்து வருகின்றனர். இதேபோல் அருப்புக்கோட்டை, காரியப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் மின்சாரம் எப்போது வரும் என்று தெரியாத நிலை நீடிக்கிறது. கடந்த ஒரு வாரமாக மின்வெட்டு அமலில் உள்ளது குறித்து புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காத மின்வாரியத்தையும் அதிமுக அரசையும் கண்டித்து காரியாப்பட்டி கிராம மக்கள் நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு வந்த போலீசாரிடம் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. கடை இல்லாத மின்சாரம் இந்த ஊர்ல கிடையாது. எப்பவும் கரண்ட் ஆஃப். மோட்டர் போட கரண்ட் தேவை, பிள்ளைங்க படிக்க கரண்ட் தேவை. மனுஷனுக்கு முக்கியமானது கரண்ட். அதே இல்ல 2 நாளா இல்லன்னா எப்படி இருப்பாங்க மக்கள்? பிளஸ் 2 படிக்கிற பிள்ளைங்க, 10th படிக்கிற பிள்ளைங்க எப்படி படிக்கும்? மார்க் எப்படி எடுக்கும்? கரண்ட போட்டுட்டு போயிருவீங்க. எவ்வளவு விவகாரம் பட்டு படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்களை. கரண்ட்டுக்கு மட்டும் பணம் ஏறு. இதேபோல் விருதுநகர் மாவட்டத்தில் தொடர்ந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் சிறு குறு தொழில்கள் மற்றும் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளது. இரவில் தூங்க முடியாமல் அவதிப்பட்டு வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். 14வது வார்டுலையும் 15வது வார்டுலையும் வந்து கரண்டே வந்து அடிக்கடி இல்லாமல் போயிருது. இதுல என்ன கேட்டீங்கன்னா நைட்ல ஃபுல் டைம் கரண்டே இருக்க மாட்டுக்கு. இதனால சின்ன குழந்தைங்களை வச்சுக்கிட்டு நாங்க ரொம்ப சிரமப்படுறோம். அதுலயும் எக்ஸாம் டயத்துல பிள்ளைங்க படிக்க வேண்டிய அந்த நேரத்துல படிக்க முடியாம நாங்க ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனா சாதாரண டைங்கள்ல கூட எங்களுக்கு எப்பவுமே அரை கரண்டா தான் இருக்குது. சிங்கிள் பேஸ் தான் வருது. சாதாரண ஃபேன் கூட கொஞ்சம் ஸ்பீடா கூட சுத்த மாட்டுக்கு. இதனால நாங்க ஒவ்வொரு நாளுமே என்ன செய்யறோம் கேட்டா சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நாங்க சிரமப்படுறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். செய்திகள் தொடர்கின்றது. கோவையில் வீட்டு வேலைக்கு சென்ற இளம் பெண்ணுக்கு வீட்டு உரிமையாளரும் அவரது மகனும் பாலியல் தொந்தரவு கொடுத்து சித்திரவதை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருதாச்சலம் அடுத்து உள்ள மங்களப்பேட்டையை சேர்ந்த ஐயப்பனின் மகள் துர்காதேவி தனது குடும்ப வறுமையின் காரணமாக கோவையை சேர்ந்த சண்முகம் என்பவரது வீட்டில் 4 ஆண்டுகளாக வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவையில் இருந்து தப்பி வந்த துர்காதேவி தன்னை வீட்டு உரிமையாளர் சண்முகம் மற்றும் அவரது மகன் விக்னேஷ் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பாலியல் வன்கொடுமைக்கு உட்படாததால் கம்பியால் அடித்ததாகவும் துர்காதேவி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அளவுக்கு கொடுமை செய்த அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விருதாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த துர்காதேவி வேதனையுடன் கூறியுள்ளார். குளத்துக்கு வேலைக்கு போனேன். அங்கே நான் எந்த தப்புமே செய்யல. தப்பு செய்யாதெல்லாம் என் மேலே பழி போட்டாங்க. நான் நகையெல்லாம் திருவிட்டேன்னு சொல்லி பழி போட்டாங்க. ஆனால் நான் எந்த தப்புமே செய்யவே இல்லை. அவங்க பையன் கூட தான் போக சொன்னாங்க. அவங்க பையன் கூட நான் போகவே இல்லை. அவங்க தப்பா செய்ய சொல்லி அவங்க கூட போக சொன்னாங்க. ஆனால் நான் அவங்க கூட போகலை. அவங்க 3 பேர்த்து கூட நான் அடி வாங்கி செத்து தான் நான் இங்கே பொழைச்சி இங்கே வந்திருக்கிறேன். எங்கள் அம்மா அன்னைக்கு வந்த உடனே எங்கள் அம்மா கிட்ட பேச எதுவுமே விடலை. எப்பயுமே பேச வந்தா கூட கேட்டுக்கு வெளியே நிக்க வச்சுதான் பேச விடுவாங்க. ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தா கூட கேட்டு வெளியே இருந்தா நான் வாங்கி வச்சுக்கணும். தற்கொலை செய்து கொண்ட ஹிந்தி தொலைக்காட்சி நடிகையின் காதலரிடம் மும்பை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாலிகாவது, ஹம் ஹேனா உள்ளிட்ட ஹிந்தி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து பிரபலமான நடிகை பிரத்யூஷா நேற்று தமது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார்.
காதல் தோல்வி காரணமாக அவர் தற்கொலை செய்து கொண்டது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதை அடுத்து அவரது காதலர் ராகுல் ராஜ் சிங்கிடம் மும்பை போலீசார் இன்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். தற்கொலை செய்ய தூண்டும் வகையில் அவர் பேசினாரா என்பது தொடர்பாக அவரிடம் தொடர் விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது. மேலும் மரணமடைந்த பிரத்யூஷாவுக்கு நண்பர்கள் அதிகாரியில் இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதால் அவர்களிடமும் விசாரணை நடத்த போலீசார் முடிவு செய்துள்ளனர். பாளையங்கோட்டை சிறையில் இருந்து கைதி தப்பிய விவகாரத்தில் 2 சிலை காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். லைவ் மாவட்டம் பாளையங்கோட்டை சிறையில் மனைவியை கொலை செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்ற கைதி சுடலை முத்து என்பவர் அடைக்கப்பட்டிருந்தார். இவர் கடந்த 2 நாட்களுக்கு முன் சிறையில் இருந்து தப்பினார். பின்னர் மீண்டும் அவர் நேற்று போலீசாரிடம் பிடிபட்டார். இதையடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து டிஐஜி கனகராஜ் சிறையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பணியில் கவனக்குறைவாக செயல்பட்டதாக கூறி திருமலை நம்பி, ஆதித்யா ஆகிய 2 சிறை காவலர்களை சஸ்பெண்ட் செய்து அவர் உத்தரவிட்டார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வன விலங்குகள் தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க தவறிவரும் அதிமுக அரசை கண்டித்து தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் முழு கொடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடலூரில் கடந்த 4 ஆண்டுகளில் 50க்கும் மேற்பட்டோர் வன விலங்குகளின் தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர். ஆனால் இதனை கண்டுகொள்ளாமல் தமிழக அரசு மெத்தனமாக செயல்பட்டு வருகிறது. இதனால் இப்பகுதி மக்கள் தொடர்ந்து வீதியிலேயே வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். இதனால் அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பாக இன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தனியார் வாகனங்கள் இயக்கப்படாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கூடலூர் தொகுதி மக்களின் வனவிலங்குகளால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தொல்லையிலிருந்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று தொகுதி முழுவதும் மகத்தான பந்தை ஒட்டுமொத்த மக்களின் ஆதரவோடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரைக்கும் 43 உயிர்களை யானை மிதித்து கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக கூடலூர் தொகுதி காட்சியளிக்கிறது. 10 லட்சம் ரூபாய் நிவாரணமும், அரசு துறையில் ஒருவருக்கு வேலையும், அரசாங்கமே வீடும் கட்டிக் கொடுக்க வேண்டும். போராட்டத்தை அடுத்து தூக்கத்தில் இருந்து இப்போதுதான் எழுந்திருப்பதைப் போல மேங்கோரஞ்சி பகுதியில் காட்டு யானைகளை விரட்ட கும்கி யானைகள் அவசரமாக வரவழைக்கப்பட்டுள்ளன. பழனி அருகே பாலசமுத்திரம் பகுதியில் அடையாளம் தெரியாத இளைஞர் ஒருவர் மர்மநபர்களால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியை அடுத்துள்ள பாலசமுத்திரம் செல்லும் வழியில் உள்ள நல்லாம்பாலம் அருகே உள்ள வாய்க்காலில் இன்று அதிகாலை ஒருவர் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்தார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்து அவ்வழியில் சென்றவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனை அடுத்து பழனி போலீஸ் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பிரேதத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். டாஸ்மாக் கடைக்கு மது அருந்த வந்தவரை கொலை செய்துள்ளார்களா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்று போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக ஆர்டிஸ்ட் தினத்தை முன்னிட்டு திருச்சியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் ஏராளமான புற உலக சிந்தனையற்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகள் கலந்து கொண்டனர். உலக ஆர்டிஸ்ட் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை முன்னிட்டு திருச்சியில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. தி டால்பின் ஆர்டிஸ்ட் சிறப்பு பள்ளி மற்றும் பயிற்சி மையம் சார்பில் நடத்தப்பட்ட இந்த மாரத்தான் போட்டியில் புற உலக சிந்தனையற்ற மாற்றுத்திறன் குழந்தைகள் தங்களின் பெற்றோர்கள் உதவியுடன் கலந்து கொண்டனர். இதில் செல்வேந்திரா என்ற மாணவர் முதலிடத்தை பிடித்தார். மேலும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. உலக ஆர்டிஸ்ட் தினத்தை முன்னிட்டு திருச்சி பிளாசம் சிறப்பு பள்ளியில் குழந்தைகள் கலந்து கொண்டு மேற்கத்திய நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையில் அன்னையர்களும் நடனமாடியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது.
வரலாற்று சிறப்புமிக்க புதுச்சேரி வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகருக்கு அடுத்த உலகிலேயே லூர்து மாதாவிற்காக கட்டப்பட்ட 2வது ஆலயம் புதுச்சேரி வில்லியனூர் மாதா ஆலயம். இத்தலத்தின் இந்த ஆண்டிற்கான திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதையொட்டி இன்று காலை ஆலய வளாகத்தில் உள்ள ஜெப மண்டபத்தில் கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் அந்தோணி சாமி தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாதா குளத்தை சுற்றி திருக்கொடி பவனியும் நடைபெற்றன. இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணகரத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டி அமைப்பது, மாவட்டத்தில் உள்ள 5 தொகுதிகளிலும் கேப்டன் விஜயகாந்த் அணியை வெற்றி பெற செய்வது, கேப்டனை முதல்வராக பாடுபடுவது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. தருமபுரி மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மற்றும் மக்கள் நல கூட்டணியின் முக்கிய நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். கேங்கவல்லி இந்தியன் வங்கியின் லாக்கரில் பொருத்தப்பட்டுள்ள அபாய சங்கு நள்ளிரவில் 2 மணி நேரம் வரை ஒலித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கேங்கவல்லியில் இந்தியன் வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கியில் ஏராளமான வாடிக்கையாளர்கள் தங்களது பணத்தை டெபாசிட் செய்ததோடு நகை கடன்களும் பெற்றுள்ளார்கள். கோடிக்கணக்கான பணம் மற்றும் நகைகள் வங்கியின் லாக்கரில் வைத்து பாதுகாப்பு கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நள்ளிரவில் சுமார் 2 மணி நேரம் வங்கி லாக்கரில் பொருத்தப்பட்டிருந்த அபாய சங்கு ஒலித்துக் கொண்டிருந்ததால் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பு தொற்றிக் கொண்டது. தகவல் அறிந்த போலீசார் வங்கியின் மேலாளரை வரவழைத்து பின்னர் வங்கியை திறந்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது கம்ப்யூட்டர் சர்வர் காரணமாக லாக்கரில் பொருத்தப்பட்டிருந்த அபாய சங்கு ஒலித்ததாக கூறியதை அடுத்து மக்கள் நிம்மதியடைந்தனர். நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்து நேரடியாக பணம் வழங்கிட வலியுறுத்தி அரியலூரில் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். திருமானூர் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பிய விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை நெல் சேமிப்பு கிடங்குக்கு உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தினர். மேலும் நெல் கொள்முதல் நிலையங்கள் வங்கிகளில் பணம் செலுத்தாமல் நேரடியாக தங்களிடம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அரியலூர் மாவட்டத்தில் 28 நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கிறது. 28லும் இதுவரையில் 28,000 மெட்ரிக் டன் தான் பிடிக்கப்பட்டுள்ளது. பாக்கி விவசாயிகள் ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்திலும் 10,000 மெட்ரிக் டன்னுக்கு மேல் அடுக்கி வைக்கப்பட்டு கடந்த 1 மாதமாக நெல் மூட்டையின் மேலையும் நெல்லை கொட்டி அதன் மேலையும் படுதா போட்டு படுத்திருக்கிறார்கள். அந்த நெல்லை உடனடியாக பிடிக்க வேண்டும். அனுமதி பெறாமல் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டதால் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். தொடர்கின்றது. திருநெல்வேலியில் பிரதான சாலையில் போக்குவரத்து காவலர்கள் வைத்துள்ள தடுப்பு வேலியினை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. திருநெல்வேலி டவுன் பிரதான சாலையான சொக்கப்பனை 4 சந்திப்பு சாலையின் முக்கிய வீதியான சத்தியமூர்த்தி தெருவில் இரும்பு தடுப்பு வேலியினை போக்குவரத்து காவலர்கள் அமைத்துள்ளனர். இதனால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். தெப்பக்குளம் பிள்ளையார் கோவிலுக்கு செல்லும் பாதையும் மூடப்பட்டுள்ளதால் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றி டவுனுக்கு செல்ல வேண்டியுள்ளது. இதனால் அந்த இரும்பு வேலிகளை அகற்ற வேண்டும் என்பது இப்பகுதி வாசிகளின் கோரிக்கையாக உள்ளது. இது தொடர்பாக மாநகர காவல்துறை ஆணையரிடம் அவர்கள் புகார் மனு அளித்துள்ளனர். திருநெல்வேலி டவுன் மத்திய பகுதியில் சொக்கப்பானமுக்குன்னு சொல்ற இடத்துல சத்தியமூர்த்தி தெருக்கும் சொக்கப்பானமுக்கும் இடையில ஒரு இரும்பு தடுப்பு வேலி அமைச்சு போக்குவரத்து மறிச்சிருக்காங்க. அதனால கல்லூரிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளோ பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால அந்த பகுதி மக்கள் பூரா ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க. இந்த ரோடு இல்லாம ரொம்ப சிரமத்துக்கு ஆளா இருக்காங்க. அதனால சீக்கிரத்துல இந்த இரும்பு தடுப்பு வேலிகளை அகற்றி பொதுமக்கள் பயன்படும் மாதிரி செய்ய வேண்டும். அனுமதி பெறாமல் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டதால் அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். கல்யாணம் செய்ய வேண்டும்.
இதனிடையே போக்குவரத்து விதிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டு வரும் தனியார் பேருந்துகளை ஒழுங்குபடுத்த கோரி 12 அமைப்புகள் சார்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மரங்களை அதிமுக பிரமுகர் ஒருவர் வெட்டி கடத்தி வருவதாக பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். சித்தரேவு பகுதிக்கு உட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள விலை உயர்ந்த மரங்களை அதிமுகவை சேர்ந்த பெரும்பாறை ஊராட்சி தலைவர் பொதுமக்களை மிரட்டி கடத்தி வருவதாக தெரிகிறது. அமைச்சர் விஸ்வநாதனின் பினாமி என்று கூறி மரங்களை அவர் கடத்தி வருவதாகவும் இதற்கு வனத்துறையினரும் உதவியாக இருப்பதாக பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆத்தூர் தாலுகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதியில் பாத்தீங்கன்னா மரங்கள்லாம் வந்து அரசு அதிகாரிகளோட சேர்ந்து எல்லா பேரும் வெட்டி இதை கடத்திட்டு இருக்கிறாங்க. மக்கள் யாரும் வந்து அரசியல் கண்டுக்கிறது இல்ல. பாத்தீங்கன்னா இன்னைக்கு வனவிலங்குல ஊருக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணிகள் இல்ல. இன்னைக்கு சித்திரை கிராமத்துல பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தண்ணி இன்னைக்கு வந்து ரொம்ப கடுமையான குடி தண்ணி கூட இல்லாம பிரச்சனைக்கு ஆளாகிட்டு இருக்கு. நீ பாத்தீங்கன்னா நம்ம வனத்துறை அதிகாரம் கண்டுவதில் அரசியல் அதிகாரிகளோட சேர்ந்து ஆளுங்கட்சியோட அராஜகத்தை பயன்படுத்தி மரங்களை வெட்டி இறக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டீங்கன்னா நீங்க யார வேணாலும் போய் பாருங்க, என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்றாங்க. இயற்கை வளங்களை அழித்து வரும் அதிமுக பிரமுகர் மற்றும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுத்து மரக்கடத்தலை தடுக்க வேண்டும் என்று அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.